அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாசிப்பு கதை பட்டாம்பூச்சி தேவதை. சந்திரன் ஒரு கட்டட தொழிலாளி. ஒரு நாள் கீழே ஒரு பொம்மை கிடந்தது. அழகான பட்டாம்பூச்சி பொம்மை. மகள் ஜோதியின் ஞாபகம் வந்தது. அவளுக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும் அல்லவா? அதை எடுத்து வந்து மகளிடம் கொடுத்தார். ஐ என்று கத்தினாள் ஜோதி. பொம்மையை மார்போடு அணைத்தாள். முத்தமிட்டு கொஞ்சினாள். அழுக்காயிருக்கு, கழுவி விட்டு விளையாடு ஜோதி, அப்பா சொன்னார். ஜோதி பொம்மையை சுத்தம் செய்தாள். அப்போதுதான் அதை கவனித்தாள். ஒரு பக்க இறக்கை கிழிந்து இருந்தது. ஆனால் அதை மிகவும் பிடித்திருந்தது. எந்த நேரமும் அதை கையில் வைத்து இருந்தாள். பட்டாம்பூச்சியை தேவதை என்று அழைத்தாள். தேவதையோடு தினமும் பேசினாள். கதை சொன்னாள். பக்கத்து வீட்டில் அசீமா இருந்தாள். இருவரும் சேர்ந்து விளையாடினர். ஒரு நாள் அசீமா யானை பொம்மை கொண்டு வந்தாள். இந்த பட்டாம்பூச்சி தேவதை பறக்கும், அசீமாவிடம் கூறினாள் ஜோதி. இதுக்கு ஒரு இறக்கை இல்லை, இது எப்படி பறக்கும்? பறக்கவே பறக்காது, அசீமா சொன்னாள். தேவதையே, நீயும் என்னை போலத்தானா? நிச்சயம் ஒரு நாள் உன்னை பறக்க வைப்பேன், ஜோதி மனதுக்குள் முடிவு செய்தாள். அம்மாவிடம் பழைய துணி வாங்கினாள். அதை இறக்கையாக தைத்தாள். உனக்கு இறக்கை வந்துருச்சு, இனி நீ ஜாலியாக பறக்கலாம், ஜோதி தேவதையிடம் சொன்னாள். ஆனால் அது பறக்கவில்லை. இறக்கை தைத்தால் என்னால் பறக்க முடியும், உன்னால் ஏன் வேகமாக நடக்க முடியாது? பட்டாம்பூச்சி கேட்டது. திடீரென்று அது பேசியதை கேட்ட ஜோதிக்கு ஆச்சரியம். வேகமாக நடப்பது என்ன, ஓடக்கூட முடியும் என்று மருத்துவர் சொன்னார். ஆனால் எனக்குத்தான் பயம், ஜோதி சொன்னாள். உனக்கு அருணிமா சின்கா அக்காவை தெரியுமா? பட்டாம்பூச்சி கேட்டது. தெரியாது, யார் அது? ஜோதி கேட்டாள். அவரும் செயற்கைக்கால் பொருத்தி இருக்கிறார். அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அவர்தான் இந்தியாவில் எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண், பட்டாம்பூச்சி ஜோதியிடம் சொன்னது. என்னது, எவரெஸ்ட் சிகரமா? அவ்வளவு உயரமான சிகரத்தில் எப்படி ஏறினார்? ஜோதி ஆச்சரியமாக கேட்டாள். தன்னால் ஏற முடியும் என்ற தன்னம்பிக்கை, அதுதான் அவரை ஏற வைத்தது, பட்டாம்பூச்சி சொன்னது. தேவதையே, அவரோட துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னால் வேகமாக நடக்க கூட முடியவில்லை, நடந்தால் கால் வலிக்கிறது, ஜோதி சொன்னாள். ஆரம்பத்தில் அவராலும் ஏற முடியவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் ஏறினார். செயற்கை காலிலிருந்து இரத்தம் கூட வழிந்ததாம். ஆனாலும் தன்னம்பிக்கையுடன் விடாமல் முயற்சி செய்தார். முடிவில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்தார், பட்டாம்பூச்சி சொன்னது. என்னால் அவரை போல் சாதிக்க முடியுமா? ஜோதி பட்டாம்பூச்சியிடம் கேட்டாள். ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். அதற்கு பிறகு அவர் உலகின் 4 பெரிய மலைகளில் ஏறி இருக்கிறார், பட்டாம்பூச்சி சொன்னது. என்னது, 4 பெரிய மலைகளா? ஆச்சரியமாக இருக்கிறதே, ஜோதி சொன்னாள். சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆவல், அதற்கான இலக்கை தீர்மானித்தல், இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்தல், கடுமையாக பயிற்சி செய்தல், இந்த 4ஐயும் செய்தால் எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியும், பட்டாம்பூச்சி ஜோதியிடம் சொன்னது. அருணிமா அக்காவின் இலக்கு என்ன? ஜோதி பட்டாம்பூச்சியிடம் கேட்டாள். மொத்தம் 7 மலை ஏறும் இலக்கு. இன்னும் 3 மலை ஏற பயிற்சி எடுக்கிறார், பட்டாம்பூச்சி ஜோதியிடம் சொன்னது. என்னாலும் சாதிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். எனக்கான இலக்கை தீர்மானிக்கிறேன், அதற்காக முயல்கிறேன். முடியாது என்பது இந்த உலகிலேயே இல்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டேன், ஜோதி சொன்னாள். அடுத்த நாள் கிறிஸ்மஸ். முதல் நாள் இரவு விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பித்தன. முதலில் ஓட்டப்பந்தயம். ஜோதியும் போய் நின்றாள். எல்லோருக்கும் ஆச்சரியம். ஜோதி கையில் பட்டாம்பூச்சி. தேவதையே, என்னால் ஓட முடியும், பார்க்கிறாயா என்றாள். அவள் ஓட ஆரம்பித்தாள். அவள் கையில் இருந்த பட்டாம்பூச்சியும் பறக்க ஆரம்பித்தது. குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து இருந்தால் வெற்றி நம்மை வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி.